வணக்கம். போன வருஷம் ரிலீஸ் ஆன படம் இது. இந்தியாவை தவிர எல்லா முக்கியமான நாடுகளையும் இந்த படத்தை தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த வருஷம் கூட இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறது சில முயற்சிகள் நடந்திருக்கு போல. ஆனால் ப்ரொடியூசர்ஸுக்கும் இங்கே இருக்கிற PVR ஐநாக்ஸ் மல்டிப்ளெக்ஸ் செயினுக்கும் ஏதோ ரெவென்யூ ஷேரிங்கில் பஞ்சாயத்து, அவங்க சொன்ன டேர்ம்ஸ் இவங்களுக்கு ஒத்து வரலங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து இருந்ததுனால அந்த படத்தை எங்கே தியேட்டரில் ரிலீஸ் பண்ணவே இல்லை. இந்த படம் வந்து பெஸ்ட் VFXக்கான ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கு. போன வருஷம் நிறைய கிரிட்டிக்ஸோட டாப் 10 லிஸ்ட்டில் இயர் எண்ட் லிஸ்ட்டில் வந்து இந்த படத்தை எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் 2023, பெஸ்ட்டு காட்ஸில்லா ஃபிலிம் இதுதான்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான ஹைப் இந்த படத்துக்கு ஏற்றி விட்டுருந்தாங்க. நேச்சுரலி மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க போல இருக்குது. ஜூன் 1 இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக பை திஸ் டைம் நிறைய பேர் ரிவ்யூஸ்க்கெலாம் வெயிட் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து முடிச்சிருப்பீங்க. அண்ட் நம்மளுடைய கம்யூனிட்டியில் போல் ரன் பண்ணும்போதும் காட்ஸில்லா -1 படத்துக்கு தான் நிறைய ஓட்ஸ் இன்னும் கூட வந்து தான் இருக்குது. ஸோ இந்த படம் இந்த ஹைப்புக்கு கொடுக்கப்பட்ட ஹைப்புக்கு வர்த்தாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி காக்கிஸ் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள பண்ண சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவை பற்றியோ இல்லை இந்த படத்தை பற்றியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மைல்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். சினாப்சிஸை கேட்க வேணாம்னு நினைக்கிறவங்க இது ஸ்கிப் பண்ணி அடுத்த கட்டுக்கு போயிடலாம். ஓகே, நான் கீழே டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறேன். காட்ஸில்லா -1 ரெண்டாவது உலகப் போர் முடிய போகிற சமயம் ஜப்பான் ராணுவத்தில் இந்த காமிகாசின்னு சொல்லிட்டு ஒரு சூசைட் பாம்பர் மாதிரி ஃபைட்டர் பைலட் டீம் ஒன்று இருக்குது. அதில் ஒரு பைலட் தான் நம்மளுடைய ஹீரோ கொய்ச்சி ஷிக்ஸிமா. அவர் கொஞ்சம் இதுக்கெல்லாம் பயந்து போர்லலாம் உயிரை விட வேணாங்கிற மாதிரி பயந்து லாஸ்ட் மினிட்ல தன்னுடைய ஃப்ளைட்டை கொண்டு வந்து ஒரு ஓடோங்கிற ஒரு ஐலாண்டில் லேண்ட் பண்ணுறாரு. ஃப்ளைட்டு கொஞ்சம் ரிப்பேர் ஆகி என்னன்னு பாருங்கள். அங்கே ஒரு டீம் இருக்காங்க, அவங்க ஒரு ஃப்ளைட்டை ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆனால் இவர் போய் சொல்லி அதை லேண்ட் பண்ணியிருக்காரு. அன்றைக்கி நைட்டு கடல்லேருந்து திடீர்னு காட்ஸில்லா எழுந்து வந்து இந்த ஓடோ ஐலாண்டுக்குள்ளே பூந்து அங்கே இருக்கிற அந்த மனுஷங்களெல்லாம் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அடித்து போட்டுருது. அதில் ஹீரோவும் இன்னும் ஒருத்தர் மட்டும் தப்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு இதனால் ஒரு சர்வைவர்ஸ் கில்ட் ஒன்று வந்துருது. ஆஹா, எல்லாரையும் சாக கொடுத்து நம்ம மட்டும் தப்பிச்சிட்டோமேங்கிற மாதிரி அந்த கில்ட்டோடைய ஹீரோ திரும்ப டோக்கியோவுக்கு அவருடைய வீட்டுக்கு வராரு. டோக்கியோவே டோட்டலாக போர்னால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லாக எல்லா பில்டிங்ஸும் இடிஞ்சு விழுந்திருக்கு. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அப்பா அம்மாவும் அந்த போரில் இறந்து போயிருக்காங்க. ஸோ ஹீரோவும் மக்களாக சேர்ந்து ரீகூப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நொரிக்கோங்கிற ஒரு பொண்ணுக்கும் அந்த பொண்ணு காப்பாற்றி கூட்டிட்டு வந்து அக்கிக்கோங்கிற ஒரு கை குழந்தைக்கும் வேண்டா வெறுப்பா முதல் அடைக்கலம் தராரு ஹீரோ. போக போக இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு ஃபேமிலி மாதிரியே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கும் வாழ்க்கை மேலே கொஞ்சம் நம்பிக்கை வந்து அவரும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படும் போது கரெக்டாக திரும்ப ஒரு டிசாஸ்டர் வருது. திரும்ப காட்ஸில்லா வந்து டோக்கியோவை அட்டாக் பண்ணுது. அதில் ஹீரோவுக்கு ஒரு பர்சனல் லாஸும் வந்துடுது. ஆஹா, இனிமேல் நம்ம இந்த லாஸெல்லாம் தாங்க முடியாது, இனிமேல் இந்த காட்ஸில்லா அட்டாக்லாம் தாங்க முடியாது, நம்மலாம் சேர்ந்து காட்ஸில்லாவை எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வாலண்டியராக எல்லோரும் சேர்ந்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டீமில் நம்மளுடைய ஹீரோவும் இருக்கார். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து திரும்ப காட்ஸில்லா வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி தடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. மாஸ்டர் ஜானர் படங்கள்னு ஹாலிவுட் ஒரு ஃபார்மேட்டுக்கு நம்மளை பழக்கப்படுத்தி விட்டுருக்கு இல்லையா ஆஃப் லேட். என்ன முதல்ல என்னாச்சு, காட்ஸில்லா ஊருக்குள்ளே வந்துச்சு, அது எல்லாரும் பிரம்மாண்டமாக சேர்ந்து தடுத்தாங்க. ஸோ அது ஏற்படுத்துகிற அடிவெல்லாம் பிரம்மாண்டமாக டிசைனாக நம்மளுக்கு காமிப்பாங்க. அப்புறம் போக போக என்னாச்சு, காட்ஸில்லாவே ரொம்ப நல்லதுங்க, அது மக்களை காப்பாற்றதாங்க அவதாரமே எடுத்திருக்குங்கிற மாதிரி லைட்டாக கதையை மாற்றினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, காட்ஸில்லா ஈக்குவலண்ட்டாக இன்னொரு பெரிய மாஸ்டர் கொண்டு வந்து அது ரெண்டுத்தையும் மோத விட்டாங்க. அதுக்கப்புறம் கிங்காங்கை உள்ளே கொண்டு வந்தாங்க. கிங்காங்கும் காட்ஸில்லாவும் டாக் டீம் மேட்ச் போட்டு சண்டை போடுச்சுன்னு இதே மாதிரி டிசைனாக நம்மளுக்கு மாற்றி சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த ஹியூமன் கேரக்டர்ஸ் எல்லாம் செட் ப்ராப்பர்ட்டிஸ் ரேஞ்சுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் தீம் பார்க்குக்கு போய் வாயை பிளந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வர மாதிரி இது மாதிரி படங்களை பெரிய ஸ்கில்ல போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் இதுலேருந்து இந்த ஃபார்மேட்லேருந்து டோட்டலாக விலகி ஒரு ஹியூமன் ட்ராமாவுக்கு இந்த மாஸ்டருங்கிறது ஒரு பின்னணியாக யூஸ் பண்ணியிருக்காரு இயக்குனர் டக்காஷி. எப்படி ஒரு மாமியார் மருமக சண்டையை வச்சு பாகுபலிங்கிற ஒரு எபிக்க ராஜமொழி கிரியேட் பண்ணாரோ அதே மாதிரி அந்த ஒரு ஹியூமன் ஃபேக்டர் தான் இந்த காட்ஸில்லா படத்தை ஒரு யூனிக்கான ப்ராடக்டாக மாற்றிருக்கு. இந்த காட்ஸில்லா -1லேயும் மான்ஸ்டர் படங்களுக்கான பிரம்மாண்டம்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் இதில் க்ரீச்சர் டிசைனில் நல்ல டீடைலிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கின்லாம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு CG நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஏற்படுத்துகிற அழிவில் அந்த பிரம்மாண்டத்தை நல்லா காமிச்சிருக்காங்க. அதோடைய சூப்பர் பவர்லாம் காமிச்சிருக்காங்க. பட் இந்த பிரம்மாண்டத்தை டிஸ்பிளே பண்ணுற அதே வேளையில் இது ஒரு ஹியூமன் சர்வைவல் ட்ராமா மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு இயக்குனர். இந்த கதையோடைய ஃபோக்கஸ் கொய்ச்சி ஷிக்ஸிமாங்கிற ஹீரோடைய கேரக்டர் தான். அந்த கேரக்டருக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சி, PTSD, அந்த கேரக்டருக்கு கிடைக்கிற ரிடம்ஷன், கூடவே லவ்வபுளாக பாசிட்டிவாக சின்ன சின்ன சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், அந்தந்த கேரக்டர்ஸுக்கு கிடைக்கிற விக்டரிஸ்னு விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்கிற அதே வேளையில் எமோஷனலி சாட்டிஸ்ஃபைங்காகவும் இந்த படம் இருக்குது. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் அவருக்கு அப்புறம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது உங்களால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் ஸ்டில் இந்த எமோஷன் சென்டிமெண்ட்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுது. கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் நம்மளை கண்கலங்கவே வச்சிடறாங்க. நடித்த யாரையுமே நம்மளுக்கு முன்ன பின்னே தெரியாதுங்கிறது படத்தோட அட்வான்டேஜ் தான் ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸை நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா காட்ஸில்லா vs காங் தி நியூ எம்பையர்ங்கிற படம். அந்த படத்துடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட 130 மில்லியன். அண்ட் இந்த காட்ஸில்லா -1 படத்துடைய பட்ஜெட் வெறும் 10 மில்லியன் தான். பட் ஸ்டில் CGயை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே அந்த நம்பகத்தன்மை ஸ்பாயில் ஆகாமல்
ஓவர் த டாப்பாக சிஜி பண்ணி கொஞ்சம் ஆடியன்ஸ் எலிமினேட் பண்ணுற அளவுக்குலாம் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப நேர்த்தியான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த காட்ஸிலா -1 காட்ஸிலா சிட்டிக்குள்ளே வந்து இப்படி தரையில் கால வைக்கும், அப்படியே அந்த தரை அப்படியே மேலே வரும், அதோட வெயிட் தாங்காமல் இந்த சீனை இன்ஸ்பயர் பண்ணி காட்ஸிலா vs காங்லே ஒரு சீனை இயக்குனர் வச்சிருக்காரு. அது ஓப்பனாக ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த படத்துடைய சிஜி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக டோக்கியோ சிட்டி உள்ள வந்து காட்ஸிலா பண்ணுற அதகலம், அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், இது ரெண்டுத்துலேயுமே சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், சிஜி, மியூசிக்னு எல்லாருமே டாப் நாச் ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. காட்ஸில்லாவை தடுக்க இவங்க பண்ணுற ஐடியாவும் சரி, அதோட எக்ஸிகியூஷனும் சரி செம்மையாக இருக்குது. ஹியூமன் ட்ராமா மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஒரே பரபரப்பான நரேஷன், பயங்கரமாக என்கேஜ் பண்ணுற மாதிரியான ஒன்றும் கிடையாது. மேபி நம்ம தேட்டரில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பெருசாக டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்க்கும்போது கான்வர்சேஷன்ஸ் கூட நம்ம என்கேஜ் பண்ணியிருக்கலாம். பட் வீட்டில் ஓடிடியில் கொஞ்சம் பெரிய டிவி ஸ்க்ரீனில் பார்க்கும்போதுமே கூட எல்லா கான்வர்சேஷன்ஸுமே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ என்கேஜிங்காக இல்லை. தென் அது ப்ரெடிக்டபிளாக இருக்குன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எப்படி ப்ரெடிக்டபிளாக இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கேரக்டர், ஃபர்ஸ்ட் ஆக்டில் வந்து ஒரு கேரக்டரை கண்டிப்பாக இந்த கேரக்டர் கிளைமேக்ஸில் வரும் பாருங்களேன், இந்த கேரக்டர் கண்டிப்பாக திரும்பி கொண்டு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் ஒரு சில பேருக்கு டர்ன் ஆஃபாக இருக்கலாம். பட் எனக்கு இந்த படம் என்டர்டெய்னிங்கான என்கேஜிங்கான படமாகவே இருந்தது. ஸோ இந்த காட்ஸில்லா -1 ஒரு சாலிடான மான்ஸ்டர் ப்ளஸ் ஹியூமன் ட்ராமா படம். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் எந்த விதமான ஆபாசமும் ஓவர் த டாப் வயலஸும் கிடையாது. குடும்பத்தோட குழந்தைங்களோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.